ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க பழச்செடிகளோட ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த பழச்செடிகள் எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட growth எப்படி இருக்குது, அதோட ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாக்கிங் நாவல். இந்த செடி பழத்தோட சைஸை பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மாடியில் வச்சில்ல, இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டேரெக்டாகவே நம்ம வீட்டு தோட்டத்தில் நட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான். இன்னும் 6 month கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கள்லாம் வந்துட்டு பூ வச்சிருக்கு பாருங்க இந்த செடியில். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் மாதிரியே வந்துட்டு ஆல் சீசனில் காய்க்கிற நாவல் செடி தான். இந்த செடியை நட்டதுலேருந்து இதோட growth வந்து நல்லாவே இருக்குது. இதில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டுப்பூச்சி தாக்குதல் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதோட இலைகள்லாம் வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி கூடு கட்டல, அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குது. இதோட ஸ்டெம்மோட கொஞ்சம் திக்னஸை பாருங்கள். என்னோட விரலோட கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வச்சிருக்கு. இந்த செடிகளோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, நீம் ஆயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உரம்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம் தான் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது வந்துட்டு ஆட்டு உரம்லாம் கிடச்சதுன்னா அதுவும் யூஸ் பண்ணுவேன். இன்னும் செடிகளோட growth வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிபி உரம் யூஸ் பண்ணலாம். செடிகளோட growth நல்லா பூஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த செடியோட ரிசல்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன செடின்னு தெரியுதா? நம்ம மாடியில் வச்சிருந்தோம்ல ஹிமாபசந்த் மேங்கோ ட்ரீ, அதே செடி தான். இந்த செடியை நம்ம தோட்டத்தில் நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி முழுக்க பூக்கள்லாம் வச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி மாடியில் இதை வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் நிறைய விட்டுது. பட் ஆனால் ஒரு மாங்காய் கூட இது வரைக்கும் காய்க்கல. இப்போ வந்துட்டு தோட்டத்தில் வச்சிருக்கோம். இப்போ நிறைய பூக்கள் வச்சிருக்கு. மேபி நம்ம இந்த டைம் மாங்காய் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ஹிமாபசந்த் மேங்கோ ட்ரீயை பொறுத்த வரைக்கும் மற்ற ரகங்களை விட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட காய்க்கும் திறன் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, லைக் காய்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும், பட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். டேஸ்ட்டும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டைம் இந்த செடியில் பிஞ்சுகள் நிற்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த செடி என்ன செடின்னு தெரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல். நம்ம மாடி தோட்டத்தில் ஆல்ரெடி வச்சிருந்தோம்ல, அதே செடி தான். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பழங்கள் இதில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கோம். இந்த செடியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் பூக்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஒயிட் நாவலுமே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆல் சீசன் வெரைட்டி தாங்க. இது எல்லா டைமுமே வந்து காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பழங்கள் வந்துட்டு வெள்ளையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த செடியோட ரிசல்ட்டுமே நான் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாண்டல். இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக வாங்கிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் நட்டிருந்தோம். இது வந்துட்டு ஹோம் க்ரீன் கார்டனோட கன்று தான். இந்த செடி வந்துட்டு மங்குஸ்டீன் இருக்கு இல்லைங்களா, அதோட ஃபேமிலியோட செடி தான். அது பழங்களும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அதோட ஸ்கின் இருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மங்குஸ்டீன் பழத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். பட் ஆனால் இது பழம் மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு 4 feet இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு பாருங்கள் இந்த செடி. இந்த செடி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பூ வச்சுருக்கு. இந்த பூ வந்துட்டு நிற்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு அந்த பழம் வருமானது. காய்ச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த செடியோட நம்ம ஸ்டெம்மு பார்க்கலாம். இப்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வந்து என்னோடய விரல் சைஸ் தான் இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு கூட பெருசாகலை. இதோட ரிசல்ட்டையும் சேர்த்து அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்குற செடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடி. ஆக்சுவலி இது நம்ம மாடியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக காய்ச்சிருந்தது இந்த செடி. இப்போ இங்கே நட்டதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு பழம்லாம் வச்சுட்டு அதை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு பூக்கள் தான் வச்சுருக்கு. ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 பழங்கள் இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மல்பெரி. இந்த செடியுமே பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணி அதே க்ரோ பேக்கில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ரொம்ப பெருசாகவே வளர்ந்துட்டு இருக்குது. நிறைய பழங்களும் இப்போ வச்சுட்டு இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா மற்ற மல்பெரி மாதிரி அந்த பிளாக் கலர் அது மாதிரிலாம் மாறாது, ரெட் கலர்லாம். இது ஒன்லி க்ரீன் கலரில் தான் இருக்கும். லைட் க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு படுத்துச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி நான் இந்த செடி வாங்கணும்னு பிளான் பண்ணவே இல்லை. நான் பிளான் பண்ணது வந்துட்டு நார்மல் மல்பெரி, அந்த ரெட் அண்ட் பிளாக் கலரில் மாறும்ல, அதுதான் பிளான் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தேன். பட் டெலிவரி ஆனது வந்துட்டு இந்த செடி. இப்போ நீங்கள் பார்க்குற செடின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன். இதை வந்துட்டு புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தாங்க. நானும் ஆர்டர் பண்ணிவிட்டேன். வாங்கின பிறகு தான் தெரியுது சரியான புளிப்பு. இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் உரம் எதுவுமே மெயின்டைன் பண்ணலாலும் இது வந்துட்டு ஏகப்பட்ட பழம் வச்சுக்கிட்டே இருக்குது இந்த செடியில். இங்கே பாருங்கள், இந்த பழம்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது வந்துட்டு அப்படியே சின்ன சைஸாக தான் இருக்குது, ஆனால் சரியான புளிப்பாக இருக்குது. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு மினி ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், பழமும் பறித்தோம், காயும் இருக்குது, இப்போ ஃப்ளவரும் வச்சுருக்கு, மொட்டும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொய்யாங்க, ரெட் டைமண்ட் கொய்யா. அதே தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளே வாழ்ந்து கெட்ட ஜமீன்தார் குடும்பம்னு சொன்னால் இதை சொல்லலாம். ஏன்னா மாடியில் இருக்கும்போது சும்மா பயங்கரமாக பழம் வச்சுருந்த இந்த செடி இங்கே நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட growth ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மேபி இங்கே சன்லைட் வந்துட்டு ரொம்ப கம்மி, கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். அதனாலேயே இதோட growth வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் அப்பப்போ சின்னதாக ஒரு பழங்கள் வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இது சப்போட்டா செடி. இது ஆக்சுவலி டைமண்ட் கொய்யாவுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஏன்னா மாடியில் இருக்கும்போது பூக்கள் வச்சுது, ஒரு சப்போட்டா பழம் கூட நிற்கலை சரியா.
ஆனால் எப்போ தோட்டத்தில் நட்டமோ அது வந்துட்டு நிறைய பழங்கள் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு அந்த டைமண்ட் கொய்யா செடி இருந்ததில்ல, அந்த செடியில் இருந்த பூச்சிகள் வந்துட்டு இதுக்கு இனிஷியலாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. இது ரெக்கவர் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா செடி முழுக்க நிறைய பிஞ்சுகள் இப்போ வச்சுட்டு இருக்குது. அதில் சின்ன சின்ன காய்களும் வந்துட்டு இருக்குது. அதான் இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த கிளைமேட் வந்துட்டு சரியாக சூட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கொய்யாவுக்கு வந்துட்டு நிறைய வெயில் தேவை, பட் சப்போட்டாவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த செடியில் வந்துட்டு வெள்ளைப்பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக இருந்தது. இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.